கூலி படம் நல்லா இல்லைன்னு சொன்னா நீ ஒரு அனில் விஜய் ஃபேன்னு சொல்றாங்க. விஜய் படம் நல்லா இல்லைன்னு ரிவ்யூ போட்டா நீ ஒரு அஜித் ஃபேன் ஆமேங்கிறாங்க. கமல்ஹாசன் படமான தக் லைஃப் கன்றாவியான கங்குவா பத்திலாம் போட்டா நீ ஒரு படம் எடுத்து பார், அதோடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் உனக்கு புரியும். நீ வேணா ஒரு கதை எழுது, அது பிளாக் பஸ்டர் ஆகுதான்னு பார்க்கலாங்கிறாங்க. ரிவ்யூ போடுற நான் ஏன்டா போய் படம் எடுக்கணும்? பொரோட்டா சுடுற மாஸ்டர் கிட்ட போய் பொரோட்டா நல்லா இல்லைன்னா நீ பொரோட்டா போடுன்னா சொல்லுவாங்க, நீ நல்ல பொரோட்டாவை போடுன்னு தானே சொல்லுவாங்க காசு கொடுத்து வாங்குறவங்க. படம் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் ஃபேன்ஸ் நாங்கள் கொண்டாடுவோம், எங்களுக்காக தான் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்படின்னா இனிமேல் படம் ரிலீஸ் பண்ணும்போது ஃபேன்ஸ் ஸ்பெஷல் ரிலீஸ் அப்படின்னு மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் எங்கள் காசு டிக்கெட் காசு மிச்சம் பண்ணிக்குவோம். படத்தை பற்றி உங்கள்கிட்ட யார் ரிவ்யூ கேட்டா? படத்தை பார்த்தாமா போனாமான்னு இருக்கணும் அப்படின்பாங்க. எப்படி என் சொந்த காசை போட்டு நான் படம் பார்ப்பனாமா? அதை பற்றி நான் பேசக்கூடாதாம்மா? ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குற எல்லாருக்கும் அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுற உரிமை 100% கருத்துரிமை இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்களா, அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி நான் வீடியோவில் சொல்கிறேன், என்னோட ஒப்பீனியன் இது. இதை நீங்கள் நம்பணும், இதுதான் உண்மைன்னு கிடையாது. இதை பற்றி நீங்கள் கேட்டுக்கங்க, அதுக்கப்புறம் படத்துக்கு போகலாமா வேணாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஆனால் ஆடியன்ஸும் பாவம் தாங்க. இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் ரிவ்யூ, யாரை பார்த்தாலும் ரிவ்யூ. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னா, ஒருத்தர் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னா, ஒருத்தர் கிளைமாக்ஸ் புட்டுச்சுங்கிறான். யாரை நம்புறது? எது பெய்டு, எது நாட் பெய்டு, எது ஹானஸ்ட், எப்படி கண்டுபிடிக்கிறது? கஷ்டம் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும்ல, இது எல்லாமே அவங்கவுங்களோட ஒப்பீனியன், அதை ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஒரு படத்துக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன், வேலையை செஞ்சுருக்கேன். ஆனால் அதே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு தான் அந்த டிக்கெட் எடுத்து ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வர்றான். அந்த காசுக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆதங்கம். இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே ஒரே ஒருத்தரோட படத்தை பற்றி என்ன ரிவ்யூ போட்டாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பாசிட்டிவாகவே இருக்கும். அது யார் தெரியுமா?